நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இன்றைய தினம் சுவாதி நட்சத்திர கோவில்கள் வரிசையிலே திருவிடைமருதூர் தலத்தின் தலப்பெருமைகளை பற்றி இயன்ற அளவு தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் திருவிடைமருதூரின் பிரதான ஸ்தலமாக வைத்துக்கொண்டு அதை சுற்றி உள்ள 9 தலங்கள், 8 திக்குக்கும் உள்ள 8 தலங்கள் என்ன, 9 தலங்கள் என்று ஏன் சொல்லப்படுகிறது என்பதை பற்றி பார்க்கவிருக்கிறோம். இந்த ஸ்தலத்திற்கு உரிய விநாயகர் ஸ்தலமாக விளங்குவது திருவலஞ்சுழி, தலத்தின் சுப்பிரமணிய ஸ்தலமாக விளங்குவது சுவாமிமலை, பைரவர் ஸ்தலமாக விளங்குவது சீர்காழி, நடராஜ ஸ்தலமாக விளங்குவது சிதம்பரம், சோமாஸ்கந்த ஸ்தலமாக விளங்குவது திருவாரூர், இந்த மகாலிங்க சுவாமியின் நந்திகேஸ்வர ஸ்தலமாக நந்தித்தலமாக விளங்குவது திருவாவடுதுறை, சண்டேஸ்வரர் திருமழப்பாடி, தட்சிணாமூர்த்தி ஆலங்குடி, நவகிரகம் சூரியனார் கோயில். இப்படி முக்கியமான ஸ்தலங்கள் எல்லாமே திருவிடைமருதூரின் பரிவார ஸ்தலங்களாக விளங்குகின்றன. இதெல்லாம் எவ்வளோ பெரிய க்ஷேத்திரங்கள்! சிதம்பரம், திருவாரூர், சுவாமிமலை, திருவலஞ்சுழி, ஆலங்குடி. திருவிடைமருதூருடைய பரிவார ஸ்தலங்களிலே திருவாவடுதுறையும் வருகிறது, ஆலங்குடியும் வருகிறது. இத்தலத்தின் நவகிரக தலம்தான் சூரியனார் கோவிலாம். இப்படி ஒரு சிறப்பு வேறு எந்த ஸ்தலத்துக்கும் தமிழ்நாட்டில் கிடையாது. எவ்வளவு பெரிய பெரிய ஸ்தலங்கள்லாம் மகாலிங்க சுவாமியை மையமாக கொண்டு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனே மகாலிங்க சுவாமி தான். மகாலிங்க சுவாமியுடைய பரிவார ஸ்தலங்களாக இவ்வளவு பெரிய கோயில்கள் எல்லாம் வருகின்றன. பிரம்மஹத்தி தோஷம் ஒரு அரசனுக்கு பிடித்து விட்டது. ஒரு சோழ மன்னன் ஏதோ ஒரு சில தவறான தீர்ப்பு வழங்கி சிலருடைய மரணத்திற்கு காரணமாக இருந்ததால் அவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்து விட்டது. அதை போக்கிக் கொள்வதற்காக எங்கெல்லாமோ சென்று என்னெல்லாமோ வழிபாடு செய்து பரிகாரமெல்லாம் செய்து பார்க்கிறார். பிரம்மஹத்தி தோஷம் விடவில்லை. இந்த திருவிடைமருதூர் தலத்திற்கு மேற்கு கோபுரம் வழியாக உள்ளே வரும்பொழுது இந்த தலத்தின் உள்ளே அவர் காலை வைத்ததுமே அந்த பிரம்மஹத்தி அவரை விட்டு நீங்கி விட்டது. இப்போ கூட இந்த கோயிலுக்கு போகிறவங்க அந்த கோபுரம் வழியாக தான் உள்ளே போகணும். ஆனால் வெளியே வரும்போது அந்த கோபுரம் வழியாக வரக்கூடாது. ஏன்னா அந்த கோபுரம் வழியாக உள்ளே நுழைஞ்சா நம்ம பிடிச்ச தோஷங்கள்லாம் விலகிடும். திரும்பி வரும்போது தெற்கு கோபுரம் வழியாக தான் வெளியே வருவாங்க. மேற்கு கோபுரம் வழியாக உள்ளே போயிட்டு போகும்போதே அங்கே போட்டிருக்கோம் இந்த பிரம்மஹத்தி உட்காந்துருக்கிற இடம் சொல்லி காமிப்பாங்க எல்லாரும். வெளியே வரும்போது தெற்கு கோபுரம் வழியாக வெளியே வந்து விடுவார்கள். இந்த கோவிலை ஒட்டினா போல பக்கத்திலேயே காவிரி ஆறு ஓடுகிறது. காவிரி ஆறும் இத்தலத்தின் தீர்த்தங்களுள் ஒன்று. அதை தவிர காருண்ய அமிர்த தீர்த்தம் என்ற ஒரு தீர்த்தமும் இங்கே இருக்கிறது என்பதை பற்றி சொன்னேன். இத்தலத்திலே உள்ள இந்த தல விருட்சம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்ப்பதற்கு. மருத மரத்தை பார்க்க வேண்டுமானால் இங்கே போகலாம். இங்கே மொத்தம் 5 முருகன் சன்னதிகள் இருக்கின்றன. அருணகிரிநாதர் இத்தலத்திற்கு 4 திருப்புகழ் பாடல்கள் பாடியிருக்கிறார். அதிலே ஒரு திருப்புகழ் பாடல் மிகப்பெரிய பாடல், 50 சீர்கள் கொண்ட ஒரு பாடலாக அது விளங்குகிறது. இத்தலத்திற்கு பெரிய மகான்கள் எல்லோரும் பாடியிருக்கிறார்கள். நிறைய பேர் பாடியிருக்கிறார்கள். அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர் ஆகிய 4வராலும் புகழ்ந்து பாடப்பட்ட ஒரு தலம் இது. சுந்தரர் 1 பதிகமும், திருஞான சம்பந்தர் 6 பதிகங்களும், அப்பர் 5 பதிகங்களும் பாடியுள்ளார். இத்தலத்தை பற்றி திருவாசகத்திலே மாணிக்கவாசகர் சிறப்பித்து குறிப்பிடுகிறார். அதை தவிர பட்டணத்தடிகள் இங்கு பாடியிருக்கிறார். வள்ளலார் பாடியிருக்கிறார். காடவர்கோன் ஐயடிகள் இத்தலத்தை பற்றி சிறப்பித்து பாடியிருக்கிறார். இப்படி சைவ சமயத்தின் அருளாளர்கள் அனைவராலும் புகழ்ந்து பாடப்பட்ட அற்புதமான தகவல்களை எல்லாம் எடுத்து கூறப்பட்ட ஒரு தலமாக இந்த திருவிடைமருதூர் விளங்குகிறது. திருவிடைமருதூரிலே எழுந்தருளி இருக்கின்ற பிரகத் சுந்தர குஜாம்பிகைக்கு வைகாசி மாதத்திலே கல்யாண உற்சவம் நடைபெறும். தைப்பூசத்தன்று மிக சிறப்பான ஒரு விழா இங்கே நடைபெறுகிறது. சுவாமி தீர்த்தவாரிக்காக புறப்பட்டு காவிரி ஆற்றிலே அனைவருக்கும் தீர்த்தம் வழங்கும் ஒரு வைபவம் இங்கே நடைபெறும். மிக அற்புதமான ஒரு கோவில். இத்தலத்திலே பல சிறப்புகள் எல்லாம் இருக்கின்றன. இங்கு ஒரு அம்மன் சன்னதி இருக்கிறது. அதை மூகாம்பிகை என்று இப்பொழுது சொல்கிறார்கள். அது மூகாம்பிகை அல்ல, மோகனாம்பாள் என்பது அந்த அம்பாளுடைய ஒரு பெயர். நீங்கள் அந்த கும்பகோணம், திருவிடைமருதூர்
அந்த சைட்லலாம் பார்த்தா நிறைய பேர் பெண் குழந்தைகளுக்கெல்லாம் மோகனாம்பாள் மோகனாம்பாள்னு பேர் இருப்பாங்க. இந்த மோகனாம்பாள்ங்கிற பெயருக்கு காரணமாக இருப்பது இத்தலம்தான். அது மோகனாம்பாள்ங்கிறது அது எப்படி காலப்போக்கில் மருவி மூகாம்பிகைன்னு வந்ததுன்னு தெரியல. அம்பாள் மௌனமாக இருந்து தவம் செய்த இடம் என்று ஒரு தலபுராணத்திலே ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. மௌனமாக இருந்து தவம் புரிந்ததை மூகாம்பிகை என்று யாரோ, ஏன்னா மூக்கன்னா ஊமைன்னு அர்த்தம், அதனால் அதை மௌனமாக இருந்து அம்பாள் தவம் பண்ணதை மூகாம்பிகைன்னு அவங்க மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஆனால் கொட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகர் பாடியுள்ள தலபுராணத்திலே பெரியவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் பாடியுள்ள உலா நூல் ஒன்று இருக்கிறது இத்தலத்திற்கு. திருவிடைமருதூர் உலா என்னும் நூல். அதிலும் இது மோகனாம்பாள் என்னும் பெயர் தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மூகாம்பிகை என்னும் பெயர் அங்கே குறிப்பிடப்படவில்லை. இத்தலத்து முருகன் 6 திருமுகங்களும் 12 கரங்களும் கொண்டு மயில் மேல் ஏறி ஒரு காலை மடித்து மயில் மேல் வைத்து இருபுறமும் தேவியர் மருங்க வள்ளி தேவயானை சமேதராக மயில் தனது தோகையை விரித்த வண்ணம் உள்ள ஒரு அற்புதமான ஒரு கோலத்திலே காட்சியளிக்கிறார். அம்பாள் சன்னதிக்கு துவார பாலகிகள் இல்லை, அங்கே முருகனும் விநாயகரும் தான் இருக்கிறார்கள். அது ஒரு முருகன். அதை தவிர சுவாமி சன்னதியை வலம் வரும்பொழுது அங்கு ஒரு முருகனை பார்க்கலாம். அந்த முருகனும் அதே போல 6 திருமுகங்கள், 12 திருக்கரங்கள், 12 திருக்கரங்களிலும் ஆயுதங்கள், ஒரு காலை கீழே தொங்க விட்டு ஒரு காலை மடித்து மயில் மீது வைத்த நிலையிலே அமர்ந்து அற்புதமாக காட்சியளிக்கின்ற ஒரு முருகப்பெருமானை இங்கே பார்க்கலாம். அருணகிரிநாதருக்கு இங்கே ஒரு அருள் இங்கே ஒன்று கிடைத்திருக்கிறது. ஆகவே இத்தலத்திலே அவர் மிக அனுபவித்து முருகப்பெருமானின் திருவருளை பற்றி இத்தலத்திலே பாடுகிறார். அந்த திருப்புகழிலே கடைசியிலே சிவபரமாக முடிக்கிறார். பொதுவாக அவர் முருகப்பெருமானை பற்றி கடைசியில் கொண்டு லிங்க் பண்ணுவார். இடையிலே திருமாலை பற்றி எல்லாம் பேசினாலும் கடைசியில் அப்பேற்பட்ட மாலின் மருகோனே அப்படின்னு தான் கொண்டு முடிப்பார். ஆனால் இதில் சிவ பஞ்சாட்சரத்தை பற்றி சிறப்பித்து சொல்லுகிறார். இங்கே அந்த பஞ்சாட்சரத்திற்கு இங்கே ஒரு தனி சிறப்பு உண்டு. இங்கே பஞ்சமுக அர்ச்சனை அதனால் தான் நடைபெறுகிறது. பேர்பட்ட ஒரு தலமாக இந்த ஸ்தலம் விளங்குகிறது. இத்தலத்தின் பைரவர் ஸ்தலமாகத்தான் சீர்காழி இருக்கிறது என்பது ஒரு அற்புதமான ஒரு செய்தி. இத்தலத்திலே பல பரிகாரங்கள் எல்லாம் செய்யப்படுகின்றன. குறிப்பாக சித்தப்பிரமை உள்ளவர்கள், மனநோய்க்கு உட்பட்டவர்கள், மனநிலை சரியில்லாதவர்கள், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், இவர்களை எல்லாம் இந்த கோவிலுக்கு அழைத்து இந்த அஸ்வமேத பிரகாரத்திலே 5 முறை பிரதட்சணம் செய்ய வைப்பார்கள். இங்கு அந்த தீர்த்தத்திலே குளித்து ஸ்நானம் செய்துவிட்டு திருநீர் அணிந்து கொண்டு அஸ்வமேத பிரகாரத்திலே 5 முறை பிரதட்சணம் செய்ய வேண்டும். அவ்வாறு 1 மண்டல காலம் செய்தால் எப்பேற்பட்ட சித்தப்பிரமை, மனநோய், அப்புறம் ஏதோ இந்த காத்து கருப்பு செய்வன பேய் பிசாசெல்லாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஏதாவது துர்தேவதையினால் ஏற்பட்டக்கூடிய பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தாலும் அவையெல்லாம் நீங்கிவிடும். சோழ மன்னருக்கு பிரம்மஹத்தி தோஷமே இங்குதான் நீங்கித்து. ஒரு புத்தகத்திலே அதை பற்றி போடும்பொழுது அது சோழ மன்னருக்கு என்று போடாமல் வரகுண பாண்டியனுக்கு என்று சொல்லி இருக்கிறார்கள். சரி, அது பாண்டிய மன்னனோ சோழ மன்னனோ யாராக இருந்தால் என்ன, பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிய தலம் இதுதான் என்பது மட்டும் நமக்கு போதும். சரித்திர ஆராய்ச்சியிலே இறங்குவது நமது வேலை அல்ல. எனினும் இப்படி 2 தரப்பு 2 விதமான ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் சொல்லப்படுகிறது என்பதை நான் சொல்ல வேண்டும் என்பதற்காக இதை சொல்கிறேன். இத்தலத்திலே உள்ள பல சிறப்புகளிலே இந்த சித்தப்பிரமை நீங்குவதற்கு இங்கே பரிகாரம் செய்யப்படுகிறது. துர்தேவதைகள் அண்டாமல் இருப்பதற்கு இங்கே பரிகாரம் செய்யப்படுகிறது. இவ்வாறு செய்பவர்களெல்லாம் நிறைவு செய்யும் நாளிலே அந்த 1 மண்டல இது முடியும் போது கடைசியாக பஞ்சமுக அர்ச்சனை செய்து இறைவனின் ஆசியை பெறுகின்றனர். அவ்வாறு ஒரு வழக்கம் இவ்வூரிலே நடைபெறுகிறது. இன்னும் பல பரிகாரங்கள் எல்லாம் இத்தலத்திலே உள்ளன. இத்தலத்தின் சிறப்புகளை பற்றி இன்னும் பல சொல்ல வேண்டும். மழை பெய்யாத காலத்திலே குடமாக நீரை கொண்டு மகாலிங்க சுவாமிக்கு அபிஷேகம் செய்து நாதஸ்வரத்திலே நீலாம்பரி வாசித்தால் மழை பெய்யும். நீலாம்பரி, மேகராக குறிஞ்சி என்று தமிழ் பண்ணிலே அதற்கு பெயர். இப்பொழுது நாம் நீலாம்பரி என்று சொல்கிறோம். தாலாட்டு தூக்கமெல்லாம் வரத்துக்கெல்லாம் பாடுவாங்களே, அந்த நீலாம்பரி ராகம். அந்த நீலாம்பரி ராகத்தை நாதஸ்வரத்திலே வாசித்து ஈஸ்வரனுக்கு அபிஷேகம் செய்தால் மழை பெய்யும் என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக ஊர் மக்கள் எல்லாம் சொல்லுகின்றனர். இன்னும் இது போன்ற
அபூர்வமான சில தகவல்களோடு அடுத்த நிகழ்ச்சியிலே திங்கட்கிழமை என்று நான் உங்களை சந்திக்கும் வரை, இதன் தொடர்ச்சி திங்கட்கிழமை வரும். நாளைய நிகழ்ச்சியிலே வழக்கம் போல் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசன் அல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.